பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாத மன்னா இந்த காலை வேளையிலே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட பேசி இந்த காலை வேளையிலே ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு உங்களுக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. மேன்மேலும் ஆசீர்வதிக்கிற தேவன் ஒருவர் நம்மோடு இருக்கிறார். மனம் கலங்காதிருங்கள். கர்த்தர் அந்த 1ஆம் வசனத்தில் 7ஆம் வருஷத்தின் முடிவிலே விடுதலை வருஷம், 7ஆம் வருஷம் ஒரு பூரணம், ஒரு விடுதலை, ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளம். பெரிய மாணவர்களே, கஷ்டங்கள் மத்தியிலே, வேதனைகள் மத்தியிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்தை அவர் வாக்கு பண்ணினபடியே கொடுத்தார். அந்த தேசத்திலே அவர் சில விடுதலைகளை கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு நமக்கு வேலை இருக்கிறது, விடுதலை இல்லை. குடும்பம் இருக்கிறது, விடுதலை இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறது, விடுதலை இல்லை. சம்பாத்தியங்கள் இருக்கிறது, விடுதலை இல்லை. இன்னைக்கு பிள்ளைகளிடத்தில் விடுதலை இல்லை. இன்னைக்கு சரீரத்தில் விடுதலை இல்லை. கவலைப்படாதிருங்கள். விடுதலையின் வருஷத்துக்குள் கர்த்தர் கொண்டு வருகிறார். விடுதலையின் நாளுக்குள் கொண்டு வருகிறார். நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற காலம் இது. நீங்கள் ஆண்டவரை தேடுகிற காலம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், உன் தேவனாய் கர்த்தரில் அன்பு கூறுவாயாக, உன் தேவனாய் கர்த்தரை தேடுவாயாக, அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிவாயாக, அவரை பின்பற்றுவாயாக. இப்படி எல்லாம் அவர் நியாயப்பிரமாணத்தை கட்டளைகளாய் கற்பனைகளாய் வைத்தார். அவருக்கென்று ஆராதனை செய்வாயாக, ஒவ்வொரு நாளும் பலி செலுத்துவாயாக. எனக்கு பிரியமானவர்களே, நம்மை மேன்மேலும் ஆசீர்வதிக்க தேவன் வல்லவர். ஆனால் நாம் இதுவரை இல்லாத அளவுக்கு மேன்மேலும் துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். சூழ்நிலைகளை பார்த்து இன்னும் விடுதலை இல்லையே, இன்னும் ஆசீர்வாதம் இல்லையே என்றெல்லாம் புலம்பி சோர்ந்து போகக்கூடாது. உங்கள் பிள்ளைகளை, சந்ததிகளை கடன் இல்லாமல் ஆசீர்வதிக்க போதுமானவர். எல்லா நிலையிலும் உங்களோடு இருந்து உங்களை விடுதலையாக்கி ஆசீர்வதிக்க போதுமானவர். பிசாசு கொண்டு வருகிற திட்டங்கள் உங்கள் பிள்ளைகள் மேலும், குடும்பத்தின் மேலும், உங்கள் வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, ஊழியத்தின் மேலும், உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தின் மேலும் அவன் பலவிதமான போராட்டங்களை கொண்டு வந்து உங்களை எப்படி ஆகிலும் அவன் வேதனைப்படுத்தும்படி போராடி கொண்டிருப்பான். கலங்காதிருங்கள், வாக்கு பண்ணி இருக்கிறார், மேன்மேலும் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று. நீங்கள் மேன்மேலும் கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். மேன்மேலும் கர்த்தரிடத்தில் உறுதியாய் நில்லுங்கள். எத்தனை போராட்டம், எத்தனை பிரச்சனை, எத்தனை வனாந்தரம், எவ்வளவு யுத்தங்கள் வந்தாலும் கர்த்தரை உறுதியாய் பற்றி நில்லுங்கள். விசுவாசத்திலே நில்லுங்கள், ஜெபத்திலே நில்லுங்கள், வைராக்கியத்திலே நில்லுங்கள். கர்த்தருக்காக வாழ்வதிலே உத்தமம், பரிசுத்தம், நீதி, நியாயமாய் வாழுங்கள். கர்த்தரை எப்பொழுதும் சாட்சியாய் கொண்டிருங்கள். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, மென்மேலும் எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, ஒரு விசை கூடமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில ஏங்கிக் கொண்டிருக்கிற, தாகமாயிருக்கிற, வாஞ்சையாயிருக்கிற, காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையும் நீர் மேன்மேலும் ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவரே விடுதலை ஆக்குவீராக ஜெபிக்கிறேன். கட்டப்பட்டிருக்கிற அத்தனை நிலைமையிலிருந்து விடுதலை ஆக்கும். சோர்வாயிருக்கிற நிலைமையிலிருந்து விடுதலை ஆக்கும். பற்றாக்குறையான நிலைமையில் இருக்கிற விடுதலை ஆக்கும். வியாதி படுக்கையிலிருந்து விடுதலை ஆக்கும் அப்பா. சகல பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்கும் அப்பா. எந்தெந்த விதத்திலே பிசாசு கொண்டு வந்து போர் செய்து கொண்டிருக்கிற அத்தனை யுத்தங்களிலிருந்து விடுதலை ஆக்குகிறார். ஒவ்வொரு குடும்பத்தையும் விடுதலை ஆக்குகிறார். கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்குகிறார். மென்மேலும் பலப்படுத்துகிறார், மென்மேலும் உயர்த்துகிறார், மென்மேலும் ஆசீர்வதிக்கிறார். சந்ததிகளை, குடும்பங்களை, பிள்ளைகளை, பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. ஆவிக்குரிய வாழ்க்கை, ஊழிய பாதைகள் எல்லாவற்றையும் மேன்மைப்படுத்தும். ஜெப வாழ்க்கையை ஆசீர்வதித்து மென்மேலும் அவை எழும்பி பிரகாசிக்க செய்யும். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இன்று முதல் இந்த வார்த்தை நிறைவேறுவதற்காக நன்றி சொல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. மென்மேலும் ஆசீர்வதிப்பார். மென்மேலும் கர்த்தரை பற்றிக் கொள்வோம்.